Hallelujah. Really God is good to us. கர்த்தர் உண்மையாகவே நமக்கு நல்லவராக இருக்கிறார். This week is a Palm Sunday. இந்த வாரம் குருத்தோலை ஞாயிறு. We had been to the church. ஆலயத்துக்கு சென்றிருந்தோம். We waved the palm leaves. அங்கே குருத்தோலைகளை அசைத்து and we worship the Lord. கர்த்தரை துதித்தோம். And we shout Hosanna, Hosanna என்று முழக்கமிட்டோம். To praise God. கர்த்தரை துதிக்கும்படியாக. Because Jesus came into this world to redeem the sinners. இயேசு இந்த உலகத்திலே பாவிகளை மீட்கும் பொருளாய் வந்தார். On this day, like this day, one day he was traveling on a donkey to Jerusalem. இந்த மாதிரி ஒரு நாளிலே அவர் என்ன பண்ணாரு? கழுதையின் மேலே ஏறி பவனியாக எருசலேமுக்கு சென்றார். Hallelujah. The salvation, the redemption, the deliverance is going on a donkey. மீட்பு, ரட்சிப்பு, அங்கே விடுதலை அந்த கழுதையின் மேலே செல்லுகிறது. Hallelujah. It is the grace of God. அது கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது. It is the power of Jesus. இயேசுனுடைய வல்லமை. He is riding on the donkey to be crucified on the cross. அவர் கழுதையின் மேலே பவனியாக சென்றார், சிலுவையிலே அறையும்படியாக. If he has not went on the donkey to Jerusalem and to be crucified, அவர் அந்த கழுதையின் மேலே எருசலேமுக்கு அங்கே சிலுவையிலே அறையும்படியாக சென்றிருக்கவில்லை என்றால் there is no salvation. அங்கே ரட்சிப்பு இல்லை. There is no deliverance. அங்கே விடுதலை இல்லை. And there is no redemption. அங்கே மீட்பும் இல்லை. And there is no surety of eternity. நித்தியத்தினுடைய நிச்சயமும் இல்லை. Hallelujah. So God is gracious upon his creation. ஆண்டவர் பிதாவானவர் தன்னுடைய சிருஷ்டியின் மேல் இரக்கமாக இருந்தார். He doesn't want his creation to be destroyed and go to hell. தன்னுடைய சிருஷ்டிப்பானது அங்கே அழிந்து நரகத்துக்கு போக விரும்பவில்லை. He want to redeem the people. அவர் ஜனங்களை மீட்க விரும்பினார். Hallelujah. Because of that he sent his only begotten son. அது நிமித்தமாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை தந்திருக்கிறார். Jesus has been sent to the world to redeem the sinners and bring back the people into the fellowship with God. இயேசு இந்த உலகத்திலே பாவிகளை மீட்கும் பொருளாகவும் மீண்டுமாக கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக ஜனங்களை கொண்டு வரும்படியாகவும் வெளிப்பட்டார். Hallelujah. That's how we rejoice in the morning. அப்படிதான் இந்த காலை வேளையிலே நாம் மகிழ்ந்து களி கூர்ந்தோம். Even in this service, இந்த ஆராதனை நிலையம், let us worship the Lord. கர்த்தரை என்ன பண்ணுவோம்? ஆராதிப்போம். Let's feel the joy in our heart. நம்முடைய இருதயத்திலே அந்த மகிழ்ச்சியை உணர்வுகளாய் காணப்படுவோம். Because you and me are saved people. நீயும் நானும் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறோம். The surety of eternity has been given to us. அங்கே நித்தியத்தினுடைய நிச்சயமான நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது through Jesus. இயேசுவின் மூலமாக. So Jesus was riding on the ass to Jerusalem. இயேசு கழுதையின் மேலே அங்கே பவனியாக சென்றார். To fulfill the assignment that what God has given to him. கர்த்தர் அவர் கொடுத்த பணியை நிறைவேற்றும்படியாக. What is this assignment? Salvation. அது அந்த பணி என்ன? ரட்சிப்பு. அதை நிறைவேற்றினார். He has fulfilled the assignment. அவர் அந்த பணியை நிறைவேற்றினார். Because of that we are free from the bondage of sin, free from the bondage of Satan. ஆகவே நாம் பாவத்திலிருந்து பாவ கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக, பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக, from darkness to light, இருளிலிருந்து ஒளி அண்டையிலே செல்கிறவர்களாகும், and to walk in the path what he has shown to us. அவர் நமக்கு காண்பித்த பாதையிலே நடக்கிறவர்களாகும். And he is helping us to go forward and forward in the path which leads to righteous land. அங்கே நித்திய ராஜ்யத்துக்கு நடத்தும்படியான அந்த பாதையிலே அவர் நம்ம என்ன பண்ணுகிறார்? துணையாய் நின்று வழி நடத்துகிறார். Hallelujah. So let us rejoice in the Lord. ஆகவே கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து களிக்கிறோம். Join in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே கலந்து கொள்ளுங்க. The Holy Ghost moving upon us. பரிசுத்த ஆவியானவர்
நம்மை அசைவாடி கொண்டுகிறார். feel the presence of Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய அசைவாடுதலை உணருங்கள். and be renew your anointing. உன்னுடைய ஆவியின் அபிஷேகத்தையும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். Hallelujah. God is giving good times. கர்த்தர் நன்மையான நேரங்களை தருகிறார். யூட்டிலைஸ் இட். அதை பயன்படுத்திக் கொள்வோம். and be blessed. ஆசீர்வதிக்கப்படுங்கள். Now one sister from Madhavaram, Miss Mary is going to pray for this wonderful event and for this service. Madhavaram கிளை சபையில் இருக்கிற ஒரு சகோதரி மேரி இப்பொழுது இந்த அருமையான நேரத்திற்காக, இந்த ஆராதனைக்காகவும் ஜெபம் செய்ய போகிறார்கள். Let us pray. After that, we are going to hear few songs and following the word of God. அதன் பின்பாக சில பாடல்களை கேட்க போகிறோம். தொடர்ந்து அங்கே கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படும், பேசப்படும், உரைக்கப்படும். கேளுங்கள், ஆசீர்வாதம். Hear and be blessed. கேட்டு ஆசீர்வாதத்தை பெறுங்கள். Hallelujah. அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மாலை வேலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த ஓய்வு நாள் அப்பா, மாலை வேலையில் தகப்பனே விசேஷமாக நீ பவனி சென்று இந்த நாள் இந்த கரத்தில் ஒப்புடுறோம் தகப்பனே. அப்பா, இந்த ரட்சிப்பின் நாளை நீர் எங்களுக்கு கொடுத்தது கூடான கூடிய ஸ்தோத்திரத்தில் நாங்கள் எடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, இது ரட்சிப்பின் நாள் மாத்திரமில்லை, எங்களுடைய மீட்பின் நாளாகவும் விடுதலின் நாளாகவும் நீர் எங்களுக்கு இது கொடுத்திரு. அதற்காக நன்றி தகப்பனே. இந்த நாளை நினைவு கூறவும் நீ கிருபை செய்ததுக்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் தகப்பனே விசேஷமாய் தகப்பனே தேவ செய்தியை கொடுக்குற தேவ தாசரம்னு கருத்தில் போடுகிறோம் தகப்பனே. கொடுக்குற இந்த ஜீவனுள்ள வார்த்தையானது அநேகரை உயிர்ப்பிக்கக்கூடியதாயும் தகப்பனே, அநேகரை ஜீவனுக்குள்ளே வழி நடத்துகிற ஒரு வார்த்தையும் அதை அமையவும் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே நீர் இதை மையமாக இருந்து நடத்தி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. கேட்கிற ஒவ்வொருக்குள்ளும் தகப்பனே தெய்வீக மாற்றத்தை நீ உருவாக்க முடியாது கூட ஜெபிக்கிறேன் தகப்பனே. தெய்வ வார்த்தையானால் தகப்பனே ஒவ்வொருடைய இருதயங்களை தொடப்பட கிருபை செய்யுங்க தகப்பனே. நீ பெரியவர், நீ பெரிய காரியத்தை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா பாவம் துதிக்கிறேன் தகப்பனே. இந்த வேலையில் தகப்பனே எந்த இடங்களுக்கெல்லாம் அப்படி வார்த்தையாந்து செல்லுகிறதோ அந்த இடங்களெல்லாம் தகப்பனே நாமும் மகிமைப்பட வேணும் தகப்பனே. ஜீவனுள்ள வார்த்தை கிரியை செய்ய வேணும் தகப்பனே. ஜீவாதிபதியாக கிறிஸ்துவானவர் ஒவ்வொருடைய அப்பா உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தகப்பனே பிரவேசித்து தகப்பனே நீ கிரியை நடப்பிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்கள் நீ செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. துவக்கம் முதல் முடிவு மட்டுமாய் இந்த பிரசன்னத்தினால் நீ வழிநடத்த முடியாது கூட செபிக்கிறேன் தகப்பனே. எல்லாவற்றும் நீ அன்பின் கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பிடுறோம் தகப்பனே. துதிகனா மகிமை ஒருவருக்கே சத்தம் பிரேசு கிறிஸ்துவனுடைய நேசப்பிதாவே. ஆமாம். வேளையிலும்
உபவாசிப்பது or foolproof fasting. அல்லது நிலைக்குலையாத உபவாசம். Those who have a Bible, வேதாகமத்தை உடையவர்கள் please take your Bibles. உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Those who do not have a Bible, வேதாகமம் இல்லாதவர்கள் please take your phones. உங்கள் அலைபேசியை எடுத்துக்கொள்ளுங்கள். Let's go into the word. நாம் வசனத்திற்குள்ளாக செல்லலாம். How do we do this failure without fasting that I'm talking about? எப்படி நாம் இந்த தோல்வி இல்லாமல் உபவாசிப்பது? There are certain things in life that we need to change. அநேக நம்முடைய ஜீவியத்தில் நாம் மாற்ற வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. That is latched on to us, right? அது நம்மை எதிர்க்கிறதா இருக்கிறது. How do we break free from that? அதிலிருந்து நாம் எப்படி விடுபட முடியும்? Is it like when you pray continuously and you be like, God, change me. God, make me leave this. ஏதோ நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து ஆண்டவரே என்னை மாற்றும், எனக்கு இதை விட்டு விடும்படியாக எனக்கு கிருபை செய்யும் என்று கேட்பது மாத்திரமல்ல. That's not how it's going to go. அப்படி அல்ல. Through fasting and prayer. உபவாசித்து ஜெபிப்பதன் மூலமாக prayer and petition. அத விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். When you fast and pray, நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது certain things will break inside you. அநேக காரியங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கிற காரியங்கள் உடைபடும். And you will start getting free. நீங்கள் அதிலிருந்து விடுதலை பெற முடியும். But look at this. ஆனால் இதை பாருங்கள். You can get your answers through fasting. உபவாசத்தின் மூலமாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். But fasting is not a bribe to God. ஆனால் உபவாசம் என்பது தேவனுக்கு நீங்கள் கொடுக்கும் லஞ்சம் அல்ல. Fasting is an invitation to prayer. அதாவது அது ஜெபத்திற்கான ஒரு அழைப்பு. So if there is fear of the future for any one of you here, உங்களில் யாருக்காகவும் எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கும் என்றால், what I'm going to do with my life, என்னுடைய ஜீவியம் எப்படி இருக்குமோ, bro, next step in வாழ்க்கையில எனக்கு தெரியல bro, I don't know what next step I'm going to take in my life. என்னுடைய ஜீவியத்தில் அடுத்த படி எப்படி இருக்க போகிறது, நான் எப்படி எடுத்து வைக்க போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை என்ற பயம், or I want this job, அல்லது என்னுடைய வேலையை குறித்த பயம். it might be anything. It's the fear of the future, isn't எந்த it? விதமான பயம், அதாவது எதிர்காலத்தை குறித்த பயம் எதுவாக இருந்தாலும் It's a fear of the future, isn't it? எதிர்காலத்தை குறித்த பயம் தானே அது, Isn't it? அப்படி இல்லையா? So is fasting necessary? உபவாசம் அவசியமா? 1 John 2 verses 15 to 17. Those who don't have a Bible, please take your phones and read the Bible verses. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17. Do not love the world or the things it offers you. Tamil please. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஃபுல்லா படியுமா? ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. 17 வரைக்கும் படிங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். Verse 17 please. 17வது வசனம். If you can all read that, அதை நீங்கள் ஒவ்வொருவரும் வாசிப்பீர்கள் என்றால் it will teach you. அது உங்களுக்கு போதிக்கும். You are now people, youth, girls and boys, you are now going from a natural man to a supernatural man. வாலிபர்களாகிய நீங்கள் இப்பொழுது இயற்கையான மனித தன்மையிலிருந்து தெய்வீகத்திற்குள்ளாக செல்கிறீர்கள். You have I have wasted this whole day, I'll tell you. I wasted this whole day இந்த முழு நாளையும் நான் வீணாக கழித்திருக்கிறேன். because I don't know what to pray about. ஏனென்றால் என்ன ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாது. Because I don't know what to fast about. என்ன எப்படி உபவாசிக்க வேண்டும், எதற்கு உபவாசிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாது. So I'm going to tell you guys about 5 types of fasting that we can do now. ஆகவே இப்பொழுது நான் உங்களுக்கு கூற விரும்புவது என்னவென்றால் 5 விதமான உபவாசம். Fine, today is gone, leave it. இந்த நாள் கடந்து விட்டது, பரவாயில்லை, அதை விட்டுடுங்க. அதை விட்டு விடுங்கள். But tomorrow is there. ஆனால் நாளைய தினம் இருக்கிறது. You can fast and pray for tomorrow. நாளைய தினத்திற்காக நீங்கள் உபவாசிக்க ஜெபிக்கலாம். So I want you to see 5 things ஆகவே 5 காரியங்கள் நீங்கள் பார்க்க that you வேண்டும் என்று can நான் fast விரும்புகிறேன். about, எதற்காக நீங்கள் உபவாசிக்க வேண்டும், that you can break free from. நீங்கள் எதிலிருந்து விடுபட வேண்டும். Please try these 5 things through your fasting and prayer. ஆகவே இந்த 5 காரியங்கள் என்னென்ன காரியங்களுக்காக நாம் உபவாசிக்க வேண்டும் என்பதை பாருங்கள். I'm not trying to preach. I'm not trying to நான் preach. இது போதிப்பதல்ல. I want you all to see what fasting is. உபவாசம் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Because today is a special day. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாள். இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். ஒத்துப்பீங்களா? Boys, girls, ஒத்துப்பீங்களா? நாளைக்கு tomorrow, நாளைய தினம் is it a special day? நாளைக்கு விசேஷித்தமான நாள். Yes. Because there is a Holy Spirit rally that's going to come. ஏனென்றால் அதில் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு கூட்டம் இருக்கிறது. So it's an auspicious day for us. ஆகவே அதுவும் ஒரு விசேஷித்தமான நாள் தான். The first fasting that we're going to talk about. முதலாவது உபவாசம் என்னவென்றால், I saw a lot of people writing down, so if you want to write down, it might help you in the future also. I don't know. அநேகர் எழுதுகிறதை நான் பார்த்தேன். ஒருவேளை நீங்கள் எழுதுவீர்கள் என்றால் உங்கள் எதிர்காலத்துக்கும் அது உபயோகமானதாக இருக்கும். The
first type of fasting. முதலாவது உபவாசம் என்னவென்றால் Fasting from temptation. அதாவது உபத்திரவங்களிலிருந்து சோதனைகளிலிருந்து நாம் உபவாசிப்போம். ஆசைகள் temptation ma. Fasting from temptation. ஆசைகளிலிருந்து உபவாசிப்போம். There's a lot of temptation in this room, I think so. A lot of people have a lot of temptation. அநேகருக்கு அநேக விதமான ஆசைகள் உண்டு. Today I might like something. Okay, I like this shirt. I like this shirt. ஒருவேளை எனக்கு இந்த சட்டை பிடித்திருக்கலாம். You might say it looks very ugly or something. நீங்கள் சொல்லலாம் இது நன்றாக இல்லை என்று. But that's just your opinion. ஆனால் அது உங்களுடைய கருத்து. I like it. எனக்கு அது பிடித்திருக்கிறது. But if it comes to temptation, ஆனால் ஆசை அல்லது சோதனைகள் வரும் பொழுது if it looks right in your eyes and it looks wrong in another person's eyes, உங்களுடைய பார்வைக்கு அது நலமானதாகவும் மற்றவருடைய பார்வைக்கு அது நலமானதாக இல்லை என்று தோன்றுமானால் Mark 14:38. மார்க்கு 14:38. Can someone read it please? நீங்கள் சோதனைக்கு உட்படாத படித்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். The flesh is weak. மாம்சம் பலவீனம் உள்ளது. Certain things are there. ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. You want to do those. நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று But விரும்புவீர்கள். sometimes you don't want to do it also. ஆனால் ஒரு சில வேளையில் அதை செய்ய வேண்டாம் என்றும் தோன்றும். But your body craves for it. ஆனால் உங்களுடைய சரீரமானது அதை செய்ய வேண்டும் என்று முற்படும். Okay, let's keep it like this. A person drinks coffee, okay, every morning. ஒருவேளை நாம் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் காலையில் காஃபி குடிப்பவராக இருந்தால் He keeps drinking this coffee every day, day in and out, and in and out. ஒவ்வொரு நாளும் அந்த காஃபியை குடித்துக் கொண்டே இருப்பார் என்றால் One day he stops. He doesn't drink the coffee. ஒரு நாள் அதை அவர் நிறுத்தி விடும் பொழுது He has that craving for that coffee. மீண்டுமாக அதை குடிக்க வேண்டும் என்ற தூண்டுதல் அந்த ஆசை அவருக்குள்ளாக இருக்கும். Isn't that a temptation? அதுவும் சோதனை அல்லவா? Isn't the flesh weak over there? அந்த இடத்திலே மாம்சமானது பலவீனம் உள்ளதுதானே. Mark 14:38 says that only. மார்க் 14:28 அதைத்தான் கூறுகிறது. The flesh is weak. மாம்சம் பலவீனம் உள்ளது. The flesh is human. மாம்சம் மனிதத்துவம் உள்ளது. The flesh is of this world. மாம்சமானது இந்த உலகத்திற்குரியது. Let me tell you an ultimate example for fasting. And temptation. Sorry. Let me tell you an ultimate example for temptation. இதற்காக ஒரு பெரிய உதாரணத்தை நான் கூற விரும்புகிறேன். Can someone from the audience, girls, boys, right? Can someone volunteer and come up, please? யாராவது ஒருவர் முன்பாக வர முடியுமா? This example is about Jesus. இந்த உதாரணமானது இயேசுவை குறித்து Fasting in the wilderness. அதாவது இயேசுவானவர் வனாந்திரத்திலே உபவாசித்ததை குறித்தது. For 40 days. 40 நாட்கள். It's written in Luke 4. If you guys want to check it out. அது லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. Let me tell you an example for this. Okay. இதற்கு ஒரு உதாரணத்தை நான் கூற விரும்புகிறேன். She is Jesus. இவர்தான் இயேசு. In this example, she is Jesus. இந்த உதாரணத்தில் இவர்தான் இயேசு. I am the devil. நான் பிசாசு. I am the devil. நான் தான் அந்த பிசாசு. So I go to Jesus and my first temptation is நான் இயேசுவிடத்தில் போய் என்னுடைய நான் முதலில் கொடுக்கிற சோதனை என்னவென்றால் Jesus இயேசுவே भूख लगी है क्या? हाँ भोजन செய்யலைதா? All that. Jesus was asked this. Jesus was asked this. இந்த கேள்விகள் எல்லாம் பிசாசானவன் இயேசுவிடத்தில் கேட்டான். பசிக்குதா Jesus? Are you hungry? Are you hungry? நீங்கள் பசியாக இருக்கிறீர்களா? Change that stone into a bread. இந்த கற்கள் எல்லாம் அப்பங்களாகும்படி செய்யும். For that Jesus replied what? அதற்கு இயேசுவானவர் என்ன பதில் கூறினார்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல. So Jesus replied, man shall not live by bread alone. அதற்கு இயேசுவானவர் கூறிய பதில் என்னவென்றால் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல but also through the Holy Spirit. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை மூலமாக. This is the first temptation that Jesus went through. இதுதான் இயேசுவானவர் சந்தித்த முதல் சோதனை. The second temptation was Jesus was taken into all the world. இரண்டாவது அவர் உலகம் முழுவதையும் சுற்றி பார்க்கும்படி அழைக்கப்பட்டார். Look at this world, Jesus. இந்த உலகத்தை பாருங்கள். It is filled with riches and glory. இது अनेक செல்வங்களால் நிறைந்திருக்கிறது. Lots of car, people, money, everything. अनेक மக்கள் பணம் பொருள் எல்லாம் நிறைந்திருக்கிறது. You can be the king of this world. Jesus, you can be the king of this world. நீங்கள் இந்த உலகத்தின் ராஜாவாக இருக்கலாம். If you fall under my feet and worship me. என்னுடைய கால்களில் விழுந்து என்னை வணங்கினார். But Jesus, did he do that? ஆனால் இயேசு அதை செய்தாரா? Yes or no? No. Good. Why didn't Jesus do that? ஏன் இயேசு அதை செய்யவில்லை? Because he knew this temptation would not overcome him because the Father is the King Jesus.
ஏனென்றால் இந்த சோதனையானது அவரை மேற்கொள்ளாது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஏனென்றால் அவருடைய பிதாவானவர் தகப்பனாக இருந்தார். The third type of temptation மூன்றாவது சோதனை என்னவென்றால் is what? What was the third type of temptation? மூன்றாவது சோதனை என்ன? For 40 days. மூன்றாவது சோதனை என்ன? Jesus was asked to jump. Jesus is asked to jump. இயேசுவானவரை தாழ குதிக்கும்படி பிசாசானவன் கூறினார். குதிங்க இயேசுப்பா, உங்களுடைய தேவதூதர்கள் வந்து உங்களை காப்பாத்திடுவாங்க. Jump Jesus, your angels will come and protect you. நீங்கள் இங்கிருந்து குதித்தால் உங்களுடைய தூதர்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று. But then I'm saying, Jesus said for that. இயேசுவானவர் அதற்கு என்ன பதில் கூறினார்? ஏன்டா ஆண்டவருக்கே டெஸ்ட் வைக்கிறியா நீ? Like that. Are you testing your own God? உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. These were the three types of temptation that Jesus went through. இந்த மூன்று விதமான சோதனைகளை தான் இயேசுவானவர் கடந்து வர வேண்டியதாக இருந்தது. These were the three types of temptation that Jesus went through. இந்த மூன்று விதமான சோதனைகளையும் இயேசுவானவர் கடந்து வந்தார். Do you want to go through all this? இவை எல்லா காரியத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டுமா? The bread is life. இந்த அப்பமானது நம்முடைய ஜீவியமாக இருக்கிறது. But sometimes this bread also means our addictions. ஆனால் அதுவும் ஒரு சில வேளைகளில் அடிமைத்தனத்தை குறிக்கிறது. The Satan comes and tempts you. பிசாசன் வந்து உங்களை சோதிக்கிறார். ஒரு வாட்டி தானே பண்ணுங்க. It's just one time, just do it. ஒரு முறை தானே நீ செய்து பார், ஒரு முறை தானே நீ செய்து பார். எப்படி? Just change the stone into bread once. அந்த மாதிரி. ஒரு முறை இந்த கல்லை அப்பமாகும்படி நீ செய்யலாமே என்று. How many people? எத்தனை பேர்? Youth people. வாலிபர்களாக எத்தனை பேர்? நண்பா, இது ஒரு வாட்டி பண்ணணும்பா. ஒண்ணுமே ஆகாது. அவளோட பிரேயர் விஷயமே இல்ல, லைட்டா தலைவலிக்கும். இந்த மாதிரி how many people have they influenced the other friend or the other person or the other youth? வாலிபர்கள் மற்ற வாலிபர்களை எத்தனை முறை விதமாக ஒரு முறை இதை செய்து பார்த்தால் என்ன, இது ஒன்றும் செய்யாது என்று எத்தனை முறை சோதனைக்கு உட்படுத்த Is it இருக்கிறீர்கள்? that temptation? அதுவும் சோதனை தானே. You see this world. நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கிறீர்கள். You want it. அதை நீங்கள் அடைய வேண்டும் என்று Is it விரும்புகிறீர்கள். that type of temptation? அதுவும் சோதனை தானே. And then again, அதற்கு பின்பாக Jesus was asked to jump out. இயேசுவானவர் தாழ குதிக்கும்படி பிசாசானவன் கூறினார். How many times have you been jumping out of his circle, godly circle? எத்தனை முறை தேவன் உங்களுக்கு என்று கொடுத்த வட்டத்திற்கு வெளியே நீங்கள் எத்தனை முறை குதித்திருக்கிறீர்கள்? How many times have you jumped out of it? எத்தனை முறை அதை விட்டு நீங்கள் வெளியே In சென்றிருக்கிறீர்கள்? forms of lust, ஒருவேளை அது இச்சையாக இருக்கலாம், in forms of addiction, ஒருவேளை அடிமைத்தனமாக in இருக்கலாம், forms of fight, சண்டைகளாக, சண்டைகளாக it இருக்கலாம், might be even envy. ஒருவேளை அது பொறாமையாக கூட இருக்கலாம். It is okay, the flesh is weak, I understand this. ஏனென்றால் மாம்சமானது பலவீனம் உள்ளது, ஆகவே நான் அதை புரிந்து கொள்கிறேன். But it's time to stop thinking from the flesh and start thinking from the soul. ஆனால் இப்பொழுது நாம் அந்த மாம்சத்திலிருந்து சிந்திப்பதை விட்டு தேவனுக்குள்ளாக நாம் சிந்திக்க வேண்டும். Okay, the second type of fasting, இரண்டாவது உபவாசம், fasting for faith. விசுவாசத்திற்காக உபவாசிப்பது. Nowadays nobody has faith. இப்பொழுது யாருக்குமே விசுவாசம் இல்லை. Some people do have it, ஒரு சிலருக்கு விசுவாசம் இருக்கிறது, but it's only to a certain point. ஆனால் அது ஒரு சிறிய அளவு மாத்திரம்தான். Why are you stopping your faith at that certain point? ஏன் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே உங்கள் விசுவாசத்தை நீங்கள் நிறுத்தி விடுகிறீர்கள்? Jesus told Peter to walk on this water. இயேசுவானவர் பேதுருவினிடத்தில் கடலின் மேல் நடக்கும்படியாக கூறினார். He also stood on the water and started walking. அவரும் கடல் மேல் நின்றார், நடக்கவும் ஆரம்பித்தார். But that one slip in faith ஆனால் ஒரு சிறிய இடத்திலே அவர் அந்த விசுவாசத்தை தவற விட்டதினால் pulled into the water. கடலுக்குள்ளாக சென்று விட்டார், தண்ணிக்குள்ளாக. Jesus then came. அதற்கு பின்பு இயேசு Oh, வந்தார். you man of little faith. அற்ப விசுவாசியே என்று அழைத்தார். Took him by the hand and pulled him out. அவர் மீண்டுமாக அவனை பிடித்து தூக்கினார். விசுவாசம் இல்லாத அர்ப்பணே வெளியே வா அப்படின்னு சொல்லி முடிய பிடிச்சி இழுத்தார் தண்ணியை விட்டு. Yes, he pulled him out of the water. அவர் அந்த தண்ணீரிலிருந்து அவரை தூக்கினார். That type of no faith in life. அந்த விதமாக விசுவாசம் இல்லாத ஜீவியம் நமக்குள்ளாகவும் ஒரு சில வேளைகள் இருக்கிறது. Do we need that? அது நமக்கு அவசியமா? We don't. இல்லை. Let's read this Bible verse. Acts 14-23 talks about fasting in faith. அப்போஸ்தலர் 16:23 விசுவாசத்தை குறித்து கூறுகிறது. அல்லாமலும் அந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றிக் கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றிக் கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள்.
Who appointed people? Who appointed these elders? யார் மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள்? Paul and Barnabas. பவுலும் பர்னபாவும். Guys, look at me. You பவுலும் can read the verse. பர்னபாவும். It's okay, but look at me. Paul and Barnabas was hiring people technically. பவுலும் பர்னபாவும் இப்படி மூப்பர்களை சேர்த்துக் கொண்டிருந்தார்கள். For what purpose? எதற்காக? To reach the people with the word of the Lord. தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு ஜனங்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக. So they created people ஆகவே அவர்கள் மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள். and gave them faith. அவர்களுக்கு விசுவாசத்தை கொடுத்தார்கள். How did they give them this faith? எப்படி கொடுத்தார்கள் அந்த விசுவாசத்தை? By praying and fasting. உபவாசத்தின் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும். How did they do this? எப்படி அவர்கள் அதை செய்தார்கள்? By prayer and fasting. உபவாசித்து ஜெபிப்பதன் மூலமாக. How many times have you guys எத்தனை முறை உங்களில் பலர் are living a faithless life? இப்படி விசுவாசம் இல்லாத ஜீவியத்தை ஜீவிக்கிறீர்கள்? Till I die, I don't want to do anything. நான் மரிப்பது வரைக்கும் எதுவும் நான் செய்ய வேண்டியதில்லை. I just want to live my life like as it is. I don't want to do anything. I don't want to take part in anything. I'm just a faithless person. என்னுடைய ஜீவியம் எப்படி இருக்குதோ அப்படியே நான் என்னுடைய ஜீவியத்தை அனுபவிக்க வேண்டும். நான் எதிலும் பங்கு பெற வேண்டியதில்லை, எதையும் செய்ய வேண்டியதில்லை என்று நான் நினைப்பது உண்டு. A faithless life. விசுவாசம் இல்லாத ஜீவியம். Sometimes it does feel low. Sometimes you do feel low. ஒரு சில வேளைகளில் அது உங்களை கீழே தள்ளுகிறதாகவும் இருக்கிறது. But that is the time you have to regenerate your faith. ஆனால் அந்த வேளையில் தான் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். It is not the time to fall like Peter. அது பேதுருவை போல நீங்கள் விழ வேண்டிய தருணம் அல்ல. So what is the second type of fasting that I want you to do? இரண்டாவது உபவாசம் என்ன? நீங்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது உபவாசம் என்ன? Fasting for faith. Fasting for faith. That's good. Now let's see the third one. மூன்றாவது காரியத்தை நாம் பார்ப்போம். Fasting from fear. That's the third one. பயத்திலிருந்து உபவாசிப்பது. அதுதான் மூன்றாவது காரியம். You are in constant fear. I am in constant fear. நீங்கள் எப்பொழுதும் ஒரு பயத்திலே இருக்கிறீர்கள், நானும் அவனமாக இருக்கிறேன். What is going to happen? என்ன நடக்க போகிறது? Bro, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல bro. இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. வாழ்வா சாவா. அவன் சொல்லுவான். வாழ்வா சாவா அவன் சொல்லுவான். அது வாழ்வா சாவா இருக்காது. ஒரு சின்ன விஷயமா மட்டும் தான் இருக்கும். It might be a small thing, a small act of fear. அது ஒரு சிறிய காரியம், பயத்தை கொண்டு வருகிற சிறிய காரியமாக தான் இருக்கும். You have fear. அதற்கும் உங்களுக்கு பயம் காணப்படும். And I want to break you free from that fear. அந்த பயத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Through fasting. உபவாசத்தின் மூலமாக. You are also fearful of certain people. ஒரு சில நபர்களை குறித்து உங்களுக்கு பயம் காணப்படும். And if it is just a human, அது ஒருவேளை ஒரு மனிதனாக இருப்பார் என்றால் it is a mortal thing. அது அழிந்து போகிற காரியம். College students, you are fearful of your assignments, your deadlines, what the other person thinks of you, what they judge about you. People who go to work, you don't know what you're going to do, how much you're going to get salary. People who are in a marriage relationship, you fear what your wife is going to do, or what your husband is going to do for the next thing. I'm sorry. ஒருவேளை நீங்கள் கல்லூரியில் படிப்பவராக இருந்தால் நீங்கள் முடிக்க வேண்டிய வேலைகளை குறித்து அல்லது நீங்கள் உங்களை தேர்வுகளை குறித்த பயம் இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலைக்கு போபவராக இருந்தால் உங்கள் சம்பளத்தை குறித்த பயம் இருக்கலாம், அல்லது நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்கள் கணவர் என்ன சொல்வாரோ அல்லது உங்கள் மனைவி என்ன சொல்வார்களோ என்ற பயம் இருக்கலாம். And there is also another type of fear, people. இன்னொரு விதமான பயமும் இருக்கிறது. The fear of shame. வெட்கத்தை குறித்த பயம், வெட்கப்படுவதை குறித்த பயம். இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். நம்ம தமிழ்நாடு பாலிசிக்கு மட்டும் கவனிக்கிறதுனா கூட ஓகே தான் இருக்கு. The fear பயம் that brings you shame. வெட்கத்தை கொண்டு வரும். ஐயோ இது வெளியே தெரிஞ்சா அசிங்கமாயிடுமே, ஐயோ இது வெளியே தெரிஞ்சா என் மரியாதை போயிடுமே, or oh my god, what is going to happen to me if this comes out? That is a shame. இது வெளியே தெரிந்தால் எனக்கு வெட்கமாகி விடுமே என்ற பயம். It is okay. It is okay. அது பரவாயில்லை. You have done certain things that will bring you shame. I understand that. வெட்கத்தை கொண்டு வரும்படியான ஒரு சில காரியங்கள் நீங்கள் செய்திருக்கலாம். But isn't the Lord going to reform you from that fear? ஆனால் அந்த பயத்திலிருந்தும் தேவன் உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். From that shame. அந்த வெட்கத்திலிருந்தும். So do not try to feel shame now. ஆகவே இப்பொழுது வெட்கப்பட வேண்டிய நேரம் அல்ல. Rather break free from it. அதிலிருந்து விடுபட வேண்டிய தருணம். Oh, can someone say hallelujah, please? Someone say real hallelujah that you want to break free. Hallelujah. Let's read this. Psalms 34:4-7. சங்கீதம் 34 முதல் 7 முடிய. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும்
என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் இந்த ஏழை கூப்பிட்டால் அது எதுவா இருக்கு? 6 படிங்க. இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். Can everyone see the 5th verse? ஒவ்வொருவரும் 5வது வசனத்தை பார்க்க முடியும். Your heart will be radiant with joy. உங்களுடைய இருதயமானது சந்தோஷத்தினால் பொங்கும். Do not feel fear. பயப்படாதிருங்கள். Do not feel shame. வெட்கப்படாதிருங்கள். This fear and shame in your life right now, இந்த பயமும் வெட்கமும் ஒருவேளை இப்பொழுது உங்கள் ஜீவியத்தில் இருக்கலாம். we are trying to break that through your fasting. இந்த உபவாசத்தின் மூலமாக அதை உடைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். மனுஷனை பார்த்து பயப்படுற காலங்கள் வந்துருச்சு இப்போ. We are scared of humans right now. மனிதர்களை குறித்த பயம் நமக்குள்ளாக இருக்கிறது. Principalities we scared of. அதிகாரங்களை குறித்த பயம். Darkness we scared of. இருளை குறித்த பயம். இந்த விஷயம் வெளிய போனா என்ன ஆகும் அப்படிங்கற ஒரு சில பயங்கள். What will happen if these things come out? Those fears are there. இந்த காரியங்கள் வெளியே வந்தால் என்ன ஆகுமோ என்ற பயம். 6வது வசனம் படிங்க. 6th verse. Can everyone read that please? இந்த ஏழை கூப்பிட்டார். இந்த ஏழை கூப்பிட்டார். This poor man, if I call unto you. படிங்க. கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். If this poor man, my poor soul, இந்த ஏழையாக நான் கூப்பிடும் பொழுது, ஏழைனா பணத்துல ஏழைங்க இல்லைங்க. It's not like you are poor in money. It's not like that. Poor in your soul, the richness of your soul. ஏழை என்பது பணத்தில் அல்ல, நம்முடைய ஆத்துமாவில். If you call unto him, even if you do not have anything in your soul right now, உங்களிடத்தில் ஒருவேளை ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். தேவைப்பட்ட பலன் இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க தேவனை நோக்கி விசுவாசத்துல நீங்க கூப்பிடும் பொழுது உங்களுடைய பயங்கள், உங்களுடைய கட்டுகள் எல்லாம் நீங்கப்படும். Your faith will increase from fear. உங்களுடைய விசுவாசமானது உங்கள் பயத்திலிருந்து அதிகரிக்கிறதாய் காணப்படும். So in your desperation, ஆகவே உங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் தேவனை அழைக்க வேண்டும். break free from whatever is happening. என்ன காரியங்கள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபடும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். The Lord will not bring you shame. தேவன் ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். It might be whatever that you might have been doing. அது நீங்கள் செய்து கொண்டிருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் Understand that the Lord will not bring you shame or fear in your life. தேவன் ஒரு நாளும் உங்கள் ஜீவியத்தில் வெட்கப்படுவதை அனுமதிப்பதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். So what is the third type of fasting, my dear brothers and sisters? மூன்றாவது உபவாசம் என்ன? Fasting from fear. Praise the Lord. The fourth type of fasting is நான்காவது உபவாசம் என்ன? fasting for the future. எதிர்காலத்திற்காக உபவாசிப்பது. There is fear of everyone in the future. ஒவ்வொருவருக்கும் எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கிறது. Yes or no? ஆம் இல்லை. Okay, let's shift it into categories. Future categories, okay? If you are a student, ஒருவேளை நீங்கள் மாணவராக இருப்பீர்கள் என்றால் you fear the next thing, that's your job or your qualification, whatever. உங்கள் வேலை குறித்த பயம் இருக்கலாம். And if you are a working professional, நீங்கள் ஒருவேளை வேலை செய்பவராக இருந்தால் you will look at your pay grade or you want to be promoted, something like that. உங்கள் சம்பளத்தை குறித்து அல்லது பதவி உயர்வை குறித்த பயம் இருக்கலாம். If you are in a family relationship, நீங்கள் ஒருவேளை குடும்ப உறவில் இருப்பீர்கள் என்றால் you want this to go on continuously into the future. You want to grow as a family. இந்த உறவானது எதிர்காலத்திலும் குடும்பம் இப்படியே நிலைத்திருக்க வேண்டும் என்ற பயம். That is why we are fasting for the future today. அதற்காக தான் எதிர்காலத்திற்காக நாம் உபவாசிக்க வேண்டும். The future is not an easy job. எதிர்காலம் என்பது ஏதோ எளிதான காரியம் அல்ல. Millions are dying in corona. அநேக லட்சக்கணக்கான பேர் இந்த கொள்ளை நோய் நிமித்தம் மரித்து போகிறார்கள். Do you want to die in corona? அதே விதமாக நீங்கள் மரிக்க If some preacher comes in front of you and asks you this question, if you want to die of corona, will you say yes or no? ஒருவேளை ஏதாவது ஒரு போதகர் உங்கள் முன்பாக நின்று நீங்கள் இந்த கொரோனாவின் மூலமாக மரிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டால் உங்கள் பதில் என்னவாக இருக்கும்? அந்த மாதிரி சொன்னோம்னா நான் ஏச்சு ஓடிடுவேன். அது வேற விஷயம். I will run away if someone talks to me like that. என்னிடத்தில் யாராவது அப்படி கூறுவார்கள் என்றால் உடனடியாக நான் எழுந்து போய் விடுவேன். Isn't that a fear of the future? அதுவும் எதிர்காலத்தை குறித்த பயம்தானே. So don't we need to fast about the future? ஆகவே எதிர்காலத்திற்காகவும் நாம் உபவாசிக்க வேண்டும் அல்லவா? The future is uncertainty. எதிர்காலமானது நிச்சயம் இல்லாததாக இருக்கிறது. Bro, இந்த மாதிரி ஒரு விஷயம் வாலிபர்களே, உங்க ஆஸ்மி எனிதிங்ல நிறைய கேட்டிருந்தீங்க. சரிங்களா? இது தமிழ்ல சொல்றேன், உங்களுக்கு மட்டும் தான் புரியணும்.
சில கேள்விங்க வந்து ரொம்ப டீப்பா இருந்தது, சில கேள்விங்க வந்து ரொம்ப ஷாலோவா, அதாவது உங்களுக்கு ஒரு லைஃப்னா என்னன்ற ஒரு கான்செப்டே புரியாத அளவுக்கு வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகே, ஆஸ்க் எனிதிங். That's why I'm trying to bring this future concept into this also. அதற்காக தான் எதிர்காலத்தை குறித்த கேள்விகளை இதற்குள்ளாக கொண்டு வருகிறேன். So the fasting for the future. எதிர்காலத்திற்காக உபவாசிப்பது. 2 Chronicles 20:17. 2 நாளாகமம் 20:17. You will not have to fight this battle. Take up your position, stand firm, not be afraid. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். God talks to King Josaphat. தேவன் யோசபாத் ராஜாவினிடத்தில் பேசினார். You are not a multitude. You are just இது ஒரு திரளான கூட்டம் அல்ல. You are just 200-300 people. இது வெறும் 200-300 பேர் தான். King Jehoshaphat of Israel is going to war. யோசபாத் ராஜா போரிடும்படியாக செல்கிறார். And when he goes to this war, God is telling him, don't do anything. அதாவது நீங்க எக்ஸாம் ஹால் போயிட்டு தம்பி அந்த ஆன்சர் ஷீட், அதாவது ஆன்லைன் எக்ஸாம்ல தான் அதான் பண்றாங்க நம்ம பசங்க. ஆனா தம்பி இந்த ஆன்சர் ஷீட் டெஸ்ட் உங்களோட ரோல் நம்பர் மட்டும் எழுதிட்டு அப்படி வெஸ்ட் போயிட்டு நீங்க பாஸ் ஆயிடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. King Josaphat goes to this war. யோசபாத் ராஜா அவ்விதமாக போருக்கு செல்லும் பொழுது There is an uncertainty in this future, people. அவருடைய எதிர்காலத்தை குறித்து நிச்சயமற்ற தன்மை இருந்தது. There is a lot of uncertainty between us also right now. நம்முடைய ஜீவியத்திலும் அதே கட்டமாக நிச்சயமில்லாத தன்மைகள் இருக்கிறது. So if there is uncertainty right now, அவ்விதமாக நிச்சயமில்லாத தன்மைகள் காணப்படும் என்றால் I want you to fast for that. அதற்காக நீங்கள் உபவாசிக்க வேண்டும். What am I going to do in the future? எதிர்காலத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்? God, I cannot see what is in front of me. ஆண்டவரே, எனக்கு முன்பாக என்ன இருக்கிறது என்பதை என்னால் பார்க்க I don't know who's working evil things behind me. எனக்கு பின்பாக என்ன காரியத்தை மற்றவர்கள் செய்கிறார்கள் என்பதை நான் பார்க்க I do முடியவில்லை. not have a direction or I cannot take a decision. என்னால் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியவில்லை. எனக்கு ஒரு தெளிவான எண்ணம் இல்லை. Give me that. அதை எனக்கு தாரும். Ask in your uncertainty. உங்கள் நிச்சயமில்லாத தன்மைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க When வேண்டும். you ask for your future to be good, when you yield, when you ask your God, தேவனே கொடுங்க, தாருங்க, give it to me. உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அவரிடத்தில் கேட்கும் பொழுது, That uncertainty will break. அப்பொழுது அந்த நிச்சயமில்லாத தன்மைகள் மாறும். And your future is secure in Christ. அப்பொழுது உங்களுடைய எதிர்காலமானது தேவனுடைய கரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது. Also these people, இதையும் கூட கேட்டுக்கொள்ளுங்கள். the future is not in our hands. நம்முடைய எதிர்காலமானது நம்முடைய கரங்களில் இல்லை. கடல் அளக்க முடியுமா? சொல்லுங்க. போன டைம் திரும்பி எடுக்க முடியுமா? முடியாது. Yes or no? முடியாது. So it is the same way. அதே வண்ணமாக You do not see what is in the future. உங்களுடைய எதிர்காலம் என்ன என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. But you can see Christ, right? ஆனால் உங்களால் கிறிஸ்துவை பார்க்க முடியும். So when Christ comes into this concept of your future, உங்களுடைய எதிர்காலத்திற்குள்ளாக இயேசுவானவர் வரும் பொழுது it will break free. அது எல்லா கட்டுகளையும் உடைக்கிறதா இருக்கும். Your future is certain now. அப்பொழுது உங்களுடைய எதிர்காலமானது நிச்சயமுடையதா இருக்கும். And that is what I want you to do today. அதை தான் நீங்கள் இன்னைக்கு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Brothers and sisters, what's the fourth type of fasting that we're talking about? அதுதான் நாம் பார்க்கிற இந்த 4வது உபவாசம். Now, the fifth and main thing. இப்போது 5வது முக்கியமான காரியம். Before I can go to anything, I'll tell you something. There's a Bible verse, people. There's a Bible verse. There's a Bible verse. அதற்கு ஒரு வேத வசனம் இருக்கிறது. I don't know the exact number, but I'll tell you. When your soul is clean, when you've taken rid of every sin in your life, when it's gone, உங்களுடைய ஆத்மாவானது பரிசுத்தமாக இருக்கும் பொழுது, உங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கி பரிசுத்தமாக இருக்கும் பொழுது, the evil spirit inside you will go out. Okay, listen to this. Listen to this. The evil spirit inside you will go out. உங்களுக்குள்ளாக இருக்கிற அசுத்த ஆவியானது வெளியே செல்லும். It will go around the high places, searching for some person to go in and put a demonic possession upon them. அது இந்த உலகம் முழுவதும் சென்று யாருக்குள்ளாக அந்த புகுந்து கொள்ளலாம் என்று வகை தேடும். And when your soul is empty at that time, அந்த வேளையில் உங்களுடைய ஆத்மாவானது வெறுமையாக இருக்கும் என்றால், that one demon or that one spirit, அந்த ஆவியானது it will bring back 7 other spirits into your life. அது வேறு 7 ஆவிகளை உங்களுக்குள்ளாக கொண்டு வரும். ஒரு விஷயத்தை நீங்க உங்க வாழ்க்கைக்கு வெளியே அனுப்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், வெளியே அனுப்பிச்சதுக்கு அப்புறமா அந்த வாழ்க்கை ஒரு வெறுமையா இருந்ததுன்னா, ஒரு விஷயம் போய் 7 விஷயங்கள் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. That's a high possibility of it coming back. அதற்கு அதாவது அது வேறு 7 ஆவிகளை கொண்டு உங்களுக்குள்ளாக
But what if he brings 7 different things in your life again? ஆனால் மீண்டுமாக அவர் 7 பல்வேறு காரியங்களை உங்களுக்குள்ளாக கொண்டு வந்தால் எப்படி? Kalina. You are God. You are God. Kalina. Kalina. ஹalleluya. So we are fasting for the Holy Spirit. ஆகவே பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் உபவாசிக்க வேண்டும். The Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். It is hard to gain. அதை பெற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினம். Hard to gain. Hard to gain. பெற்றுக்கொள்வது கடினம் தான். You have to be like empty, totally clear and ready to accept that Holy Spirit. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள மிகவும் தாகத்தோடு இருக்க வேண்டும். Then only it will come to you. அப்பொழுதுதான் அவர் உங்களிடத்தில் வருவார். But once the Holy Spirit comes, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது it will not leave you. அவர் உங்களை விட்டு விட மாட்டார். இப்போ எப்படி நீங்க வந்து ஒரு சின்ன விஷயத்துல வந்து உங்களுக்கு டவுட் இருக்கு, இல்ல ஒரு சின்ன விஷயத்துல வந்து உங்களுக்கு சந்தேகம், கோவங்கள், எரிச்சல்கள் எல்லாம் இருக்கு, உங்க ஃப்ரெண்ட் கிட்ட போய் நீங்க ஷேர் பண்றீங்க, ரைட்டா? இல்ல உங்க வீட்ல ஆளுங்கிட்ட ஷேர் பண்றீங்க, அவங்க அதுக்கு தெளிவான உங்களுக்கு ஒரு ஐடியா தராங்க. They are giving you plans. அவர்கள் உங்களுக்கு திட்டங்களை கொடுப்பார்கள். That same way the Holy Spirit will give you plans. அதே விதமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுப்பார். ப்ரோ என்கிட்ட இந்த பொருள் இல்ல ப்ரோ, சரி ஓகே, உன்கிட்ட இல்ல, ஜெபம் பண்ணு, ஆண்டவர் கொடுப்பார். I don't have this happiness in my life, pray for that, God will give you. என்னுடைய ஜீவியத்தில் இந்த சந்தோஷம் எனக்கு இல்லை, ஜெபியுங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு அதை கொடுப்பார். Fasting for the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்காக நீங்கள் உபவாசிக்க வேண்டும். 1 Thessalonians 5-6 in that 6th verse, read it again please. Don't read it. 1 தெசலோனிக்கேயர் 1:5-6 நாம் வாசிக்கிறோம். You became followers of Jesus, நீங்கள் இயேசுவுக்கு சீஷர்களாக மாற வேண்டும். renewed in the light. உங்கள் ஜீவியம் புதுப்பிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். A renewed life புதுப்பிக்கப்பட்ட ஜீவியம் will bring the Holy Spirit inside you. அதுதான் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ளாக கொண்டு வரும். You might be a sinner, I might be a sinner. ஒருவேளை நான் பாவியாக இருக்கலாம், நீங்கள் பாவியாக இருக்கலாம். Brothers and sisters, this one thing I want you to listen. இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். You might be a sinner, I might be a sinner. நீங்கள் ஒருவேளை பாவியாக இருக்கலாம், நான் ஒருவேளை பாவியாக இருக்கலாம். The sin doesn't define us. ஆனால் அந்த பாவம் நம்மை குறித்து கூறப் போவதில்லை. God defines us. தேவன் நம்மை குறித்து கூறுகிறார். So when this comes in, ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது, when the Holy Spirit is accepted in your life, உங்களுடைய ஜீவியத்தில் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, the soul will break free. அப்பொழுது உங்கள் ஆத்மாவானது விடுதலை அடையும். So what is the fifth type of fasting, my brothers and sisters? ஆகவே ஐந்தாவது உபவாசம் என்ன? Fasting for the Holy Spirit. All these 5 fastings, இந்த எல்லா விதமான உபவாசங்களும், these 5 fastings, இந்த 5 உபவாசங்களும் I want you to do it tomorrow. Everyone, hey, Yonina, I want நாளைய you to do தினத்தில் it நீங்கள் tomorrow. இதை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். When you are in that prayer session, when you are sitting there or kneeling down and when you're kneeling down and you're praying, நீங்கள் ஒருவேளை முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது, when you're asking for the Holy Spirit tomorrow, நீங்கள் நாளைய தினத்திலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக put கேட்கும் these பொழுது, things in your fasting sessions. இந்த காரியங்களை உங்கள் உபவாசத்திலே இணைத்துக் கொள்ளுங்கள். Father, I need faith. ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் வேண்டும். Father, I need to break from fear. என்னுடைய பயத்திலிருந்து நான் விடுபட வேண்டும். Father, lead me from temptation. Deliver me from this evil bondage. என்னுடைய ஆசையிலிருந்து, சோதனைகளிலிருந்து, இந்த விதமான கட்டுகளிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும். And give me the Holy Spirit. Fill my soul. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். என்னுடைய ஆத்மாவை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். Isn't that freedom fasting? அது ஒரு விடுதலையான உபவாசம் அல்லவா? You are trying to make yourself free through fasting. நீங்கள் உங்களை அந்த உபவாசத்தின் மூலமாக விடுதலை அடைய வைக்க போகிறீர்கள். ஒரு பையன் வந்து என்ன கேட்டான், அண்ணா நான் பூரா பட்னியா இருக்கோம், நாளைக்கும் பட்னியா தான் இருப்போம், இதுக்கு அப்புறமா எனக்கு இவ்ளோ பண்ணி என்ன யூஸ்? What is the use of fasting? I'm keeping my belly empty for 2 days. ஒரு சகோதரர் என்னிடத்தில் கேட்டார், 2 நாட்கள் இப்படி நான் என்னுடைய வயிற்றில் ஒன்றும் உண்ணாமல் இருப்பதன் பலன் என்ன என்று. Your body is aligned, okay? Your body will become aligned when you're fasting. Your mind will get clear. உங்களுடைய சிந்தையானது தெளிவாக இருக்கும். There won't be any thoughts. வேற எந்த சிந்தையும் இல்லாமல் And you will look unto God. நீங்கள் தேவனை மாத்திரம் நோக்கி பார்ப்பீர்கள். Isn't that what we need today? அதுதான் நமக்கு இப்பொழுது வேண்டும். Freedom fasting விடுதலையோடு உபவாசிக்க in வேண்டும் our life. நம்முடைய ஜீவியத்திலே. Galatians 5:13, the last one, I'm done with this people. கலாத்தியர் 5:13 இதோடு நான் முடித்துவிட போகிறேன். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். Freedom fasting. விடுதலையோடு உபவாசிப்பது. Old Testament, பழைய பாட்டில்
God comes in a divine intervention and gives freedom to the people in the Bible. தேவன் ஒரு தெய்வீகத்திலே வந்து ஜனங்களுக்கு பிரதிபலித்தார். New Testament, Jesus came. புதிய ஏற்பாட்டிலே இயேசுவானவர் வந்தார். Now we are in the end times. இப்பொழுது நாம் கடைசி காலத்திலே இருக்கிறோம். So no divine intervention, no sound from Jesus. இப்பொழுது ஏதோ தெய்வீகமாக எதுவும் அல்ல, அல்லது தேவனிடத்தில் வந்து இருந்து வருகிற சத்தமும் அல்ல. The Holy Spirit only. பரிசுத்த ஆவியானவர். And it should guide you. அவர் நம்மை வழி நடத்த வேண்டும். At this time. இந்த வேளையிலே. So serving one another in Christ is very important. ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. உன் ஃப்ரெண்ட் தடிப்பு விடுறான்னு வையேன், நீ வந்து அவனை பார்த்து சிரிக்கிறதுனால ஒரு யூஸுமே இல்லை. அவன் தடிப்பு விழுந்ததுனால என்ன நடந்தது? இப்போ உனக்கு ஒரு நேரம் சிரிச்சேன், ஓகே யூ ஆர் லாஃபிங் தட் யுவர் ஃப்ரெண்ட் ஃபெல் டவுன். ஒருவேளை உங்கள் நண்பர் விழும் பொழுது நீங்கள் சிரிக்கலாம், பட் பிக் ஹிம் அப். ஆனால் உடனடியாக நீங்கள் அவரை தூக்கி விட வேண்டும். பரவாயில்லை, வாடா பார்த்துக்கலாம், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் பேட், கம் வித் மீ, we will go. It's okay that you have fallen, let's go again. நீ விழுந்தது பரவாயில்லை, எழுந்து நடவா, நாம் ஒன்றாக போகலாம் என்று நீங்கள் கூற வேண்டும். Then both of you together will start walking. அப்பொழுது நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து நடக்கும் பொழுது Then you will start jogging. மெதுவாக ஓடுவீர்கள். And then you start running. அதற்கு பின்பாக ஓட ஆரம்பிப்பீர்கள். A friend in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு நண்பர். Serving one another in him. ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய வேண்டும். Do not use அது திருப்பி படிங்க 13 மட்டும் ஒரு வாட்டி. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். சுயாதீனம், understanding, புரிந்து கொள்ளுதல், freedom. God has given you that freedom. தேவன் உங்களுக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். Today you are free. வாலிபர்களாக நீங்கள் இன்றைக்கு விடுதலையாக சுயாதீனமாக இருக்கிறீர்கள். You can do anything. நீங்கள் எந்த காரியம் வேண்டுமானாலும் You செய்யலாம். can become anything. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் ஆகலாம். You can achieve what you want to achieve in your life. உங்களுடைய ஜீவியத்தில் நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்றாலும், நீங்கள் சாதிக்க வேண்டும் என்றாலும் நீங்கள் நிறைவேற்றலாம். But do not use that freedom for bad things. ஆனால் அந்த விடுதலை, அந்த சுயாதீனத்தை நீங்கள் தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. Yes, you are allowed outside after 11 o'clock. 11 மணிக்கு பின்பாக நீங்கள் வெளியே செல்ல உங்களுக்கு விடுதலை உண்டு. But then you go out till 3 o'clock means what is that scene, man? ஆனாலும் அதற்கு 3 மணி வரைக்கும் நீங்கள் அப்படி வெளியே போனால் அதை குறித்து என்ன? Isn't that an abuse of your freedom? அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுயாதீனத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்துவது அல்லவா? It is time to serve one another. ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யும்படியான தருணமாக இது இருக்கிறது. So this topic, ஆகவே இந்த தலைப்பு, it was supposed to be beautiful. இது மிகவும் அழகாக இருக்க வேண்டிய தலைப்பு. And it is beautiful. அது மிகவும் அழகான தலைப்பு தான். I know that you are tired. நீங்கள் களைப்பாக இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். But I need you to understand this. ஆனால் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். The following day for tomorrow, நாளைய தினம் I want you to fast for all these 5 things. இந்த 5 காரியங்களுக்காக நீங்கள் உபவாசிக்க வேண்டும். What's the first thing that you need to fast about? நீங்கள் உபவாசிக்க வேண்டிய முதல் காரியம் என்ன? ஒரு மனமா எல்லாம் ஒழுங்கா சொல்லுங்க. Everyone say together. First type of fasting. Second type of fasting. சொல்லணும் ஒரு மனம். Fasting from faith. Third type of temptation. Fasting from fear. Fourth type of temptation. Fifth type of fasting. Fasting for the Holy Spirit. And that is when you will get freedom. அப்பொழுதுதான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். Bring that Holy Spirit inside. பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ளாக பெற்றுக்கொள்ளுங்கள். You will break free. அப்பொழுது நீங்கள் உங்கள் கட்டுகளிலிருந்து விடுபட முடியும். You might think ஏதோ ஒருத்தன் வந்து பேசிட்டு போறான், போதனை பண்ணிட்டு போறான், கேட்டு போணுமா? Okay, you might think that. ஒருவேளை நீங்கள் அப்படி நினைக்கலாம். But I am trying to break you free through your fasting. உங்கள் உபவாசத்தின் மூலமாக உங்கள் கட்டுகளை உடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். So please, ஆகவே not for my sake, எனக்காக அல்ல, not for the sake of the podium, மேடைக்காக அல்ல, மேடைக்காக அல்ல, I want you to fast for yourself. உங்களுக்காக நீங்கள் உபவாசிக்க வேண்டும். Can we all stand in prayer, please? நாம் எழுந்து ஜெபிப்போம். Hallelujah. Really we had a blessed time. உண்மையாகவே நம்ம ஆசீர்வாத நேரத்தை உடையவர்களாக. We heard the song, join in the song and worship the Lord. நாம் பாடலை கேட்டோம், அதில் சேர்ந்து கொண்டோம், கர்த்தரை ஆராதித்தோம். Hallelujah. And heard the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். We have to meditate on the word of God. கர்த்தருடைய வார்த்தையை நாம்
தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Then the deeper meaning of that will be revealed to us. அப்பொழுது அதனுடைய ஆழமான அர்த்தங்கள் நமக்கு புலப்படும். By that we will purify our spiritual life. அதன் மூலமாக நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை நாம் என்ன பண்ண முடியும்? பரிசுத்தமாக்கி கொள்ளப்பட முடியும். That will help us to reach the goal. அது நம்முடைய இலக்கை சென்றடையும்படியாக உதவி செய்யும். Hallelujah. So let us worship, let us hear the word of God, let us meditate on the word of God and go forward in the spiritual way. ஆகவே கர்த்தருடைய சத்தத்தை கேட்போம், கர்த்தருடைய பாடல்களை கேட்போம், கர்த்தருடைய சத்தத்தை தேவ வார்த்தையை நாம் தியானிப்போம். அப்பொழுது ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வளர்ச்சி அடைவோம். Let us pray. ஜெபம் செய்வோம். Father God, we thank you for this wonderful evening of Jesus. இந்த மாலை அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We worship you in the church in the morning by waving the leaves and say Hosanna. We shouted Hosanna. காலை வேளையிலே அங்கே சபை ஆராதனையிலே தாவே நாங்கள் அந்த குருத்தோலை அசைத்து ஓசன்னா என்று உம்மை மகிழ்ந்து களி கூறும்படியாக உம்மை துதிக்கும்படியாக நான் உதவி செய்தேன். We thank you for that, Lord Jesus. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Lord, we thank you for giving your only begotten Son Jesus to come into this world, to die for our sins, rose again and living ever and ever, advocating to you to pardon us from all our transgressions and sins. நீர் உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை தந்தருளிய ஆண்டவரே, அவர் இந்த உலகத்திலே வந்து அந்த சிலுவையிலே எங்களுடைய பாவ நிவாரணத்துக்காக மரித்து உயிர்த்து ஜீவித்து இப்பொழுது எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் காணப்படுகிறபடினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக நித்தியத்திற்கான ஆயத்தம் பண்ணுகிற ஜனமாய் காணப்படும்படியாக உதவி செய்திருக்கிறேன். We remember that, Lord Jesus. அதை நாங்கள் நினைக்கிறோம். We praise and worship you, Lord. உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We thank you for such a day, O Lord Jesus. அந்த விதமான நாளிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Let us renew our salvation at this moment. இந்த வேளையிலே எங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக உதவி செய்யும். Give us the humbleness in our life, O Lord Jesus. You ride on the donkey of Jesus. இயேசுவே, நீர் அந்த கழுதையின் மேலே பயணம் பண்ணினீர். எங்களுடைய ஜீவியத்தில் நீர் தாழ்மையை தருவீராக. Hallelujah. கௌரவா சந்தாரா லீராவா. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. We surrender ourselves to thee. எங்களை உங்களுடைய கரங்களில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீர் தாமே பொறுப்பேற்றுக் கொள்வீராக. Lead us, guide us to the eternity. நீர் தாமே எங்களை வழிநடத்தும், பாதை காட்டும், நித்தியத்திற்கு அழைத்துச் செல்லும். Let thy name be glorified. நாம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. Bless everyone in the name of Jesus who are gathered here and we are seeing and going to see this program. ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் பார்க்க போகிறவர்களையும் இந்த ஆராதனையிலே இப்பொழுது கலந்து கொண்டிருக்கிறவர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. Let us rejoice in the salvation. அவர்கள் அந்த ரட்சிப்பிலே மகிழ்ச்சி அடையும்படியாக மகிழ்ந்து களி கூறும்படியாக செய்கிறார்கள். And keep going on by developing their faith, grow in their faith. அவர் தன்னுடைய ஜீவியத்தில் விருத்தி அடையும்படியாக faith விசுவாசத்தில் விருத்தி அடையும்படியாக வளர்ச்சி அடையும்படியாக உதவி செய்கிறாங்க. ஓராமா சாந்தாரா. Keep us in the blood of Jesus. எங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளே வைத்துவிடும். For that you have shed on the cross on that day. அதற்காக அந்த நாளிலே அந்த சிலுவையிலே நீ சிந்தினீர் to cover us from all the evil of this world. இந்த உலகத்தினுடைய எல்லா பொல்லாங்குக்கும் எங்களை மறைக்கும்படியாக சிந்தின அந்த ரத்தம் ஸ்டில் அவைலபிள் until thy come. நீ வரும் மட்டுமாக அது அங்கே எங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது ஆண்டவரே. So Lord, please cover us in thy precious blood. ஆகவே உம்முடைய விலையேறப்பெற்ற ரத்தத்துக்குள்ளாக எங்களை மூடி மறைத்துக் கொள்வீராக. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. We ask everything in the name of Jesus. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
Amen. Hosanna. May the grace of our Lord Jesus and the love of the Father and the sweet communion of the Holy Spirit be with us until the coming of Jesus to walk in the path of Him to reach the eternity. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமாக நம்மோடு கூட இருந்து அந்த நித்திய பாதையிலே நடந்து நித்தியத்தை சேரும்படியாக காத்துக்கொள்ள கடவுது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. Now it's time for announcement. இப்பொழுது அறிவிப்பு நேரமாகிறது. To hear the announcement, அறிவிப்பை கேட்க முடியாகும். To pray for it, அதற்காக ஜெபிக்க முடியாகும். And to do accordingly, அவனமாக செயல்படும்படியான நேரமாக இருக்கிறது. Hallelujah. So every Sunday this online program will be relayed at 6 p.m. இந்த ஆன்லைன் சர்வீஸ் ஆனது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 6 மணி அளவிலே அங்கே ஒளிபரப்பாகும். பிஃபோர் திஸ், இதற்கு முன்பாக there will be a short 10 minutes devotion at 4 p.m. 4 மணிக்கு ஒரு 10 நிமிட தியானம் இருக்கிறது. That is a blessing. அது ஆசீர்வாதம். How much we hear, we are being blessed. எவ்வளவாக நாம் கேட்கிறோமோ அவ்வளவாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். So join and be blessed. ஆகவே கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். If it is not possible for you to join on the particular time and particular day, அந்த நாளிலே அந்த வேளையிலே கலந்து கொள்ள முடியவில்லை என்றால் the whole week is there. முழு வாரம் இருக்கிறது. So you can see, hear and be blessed. ஆகவே பார்த்து கேட்டு ஆசீர்வதிக்கப்படலாம். God bless you. And we are always ready to pray for you. எப்பொழுதும் உங்களுக்காக நமக்காக ஜெபம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறோம். We will be praying for you. God is answering that. நாங்கள் அதற்காக உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பதிலளிக்கிறார். Hallelujah. So there is an answer for every prayer request. ஆகவே ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்திற்கும் என்ன உண்டு? பதில் உண்டு. ஆமென். ஆகவே send your request, we will pray. உங்கள் விண்ணப்ப அனுப்புங்கள், அதை ஜெபிப்போம். Hallelujah. And if you want to contact us, நீங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் all our means of contact are there. நீங்கள் எவ்வளவுமாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்று உங்களால் முடியுமோ அந்த விதமான தொடர்புக்கான எல்லா வசதிகளும் அங்கே இருக்கிறது. இமெயில், மொபைல், வாட்ஸ்அப், ஃபோன். இமெயில், மொபைல் மூலமாகவும், வாட்ஸ்அப் மூலமாகவும், ஃபோன் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். வாட் ஆர் த மீன்ஸ் கன்வீனியன்ட் ஃபார் யூ, ப்ளீஸ் டு இட். உங்களுக்கு எந்த வகையான எதில் உங்களுக்கு அங்கே நன்மையாக இருக்கிறதோ உங்களால் முடியுமோ அதில் தொடர்பு கொள்ளுங்கள். We take the opportunity to thank our dear praying and helping people all over the world. உலகம் முழுதுமாக இருக்கிற எங்களுக்காக ஜெபிக்கிற, ஊழியத்திற்கு உதவி செய்கிற அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். Do accordingly what God puts in your heart. கர்த்தருடைய இதயங்களை என்ன ஏவுகிறாரோ அவனமாக செய்யுங்கள். If you want to know how it could be done, எப்படியாக தொடர்பு முடியும், உதவி செய்யக்கூடும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ப்ளீஸ் கான்டாக்ட் அஸ். எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு அதை எவனம் செய்ய வேண்டும் என்பதாக உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அதை உங்களுக்கு தெரிவிப்போம். ஸோ God is going to bless you, bless us and bless everyone. ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், எங்களை ஆசீர்வதிக்க போகிறார், நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். Hallelujah. God is a blesser. தேவன் அங்கே ஆசீர்வதித்தின் தேவனாக இருக்கிறார். Hallelujah. And one more thing, our dear pastor has written a biography book of his life. அவருடைய நம்முடைய அருமையான போதகர், பிரிந்த போதகர் அவருடைய சுயசரிதை எழுதியிருக்கிறார். Buy it, read it, it will be a blessing for you and a blessing for your ministry. வாங்குங்கள், படியுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகும், உங்களுடைய ஊழியத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும். Hallelujah. If you contact us, we will send the books. நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் அந்த புத்தகங்களை உங்களுக்கு அனுப்புவோம். One more important announcement for the people all over in our all branch churches. நம்முடைய எல்லா கிளை சபையிலும் இருக்கிற அனைவருக்குமான ஒரு முக்கியமான அழைப்பு. What is that? என்ன அது? Coming week is a week to
praise and worship and celebrate the resurrection of Jesus. அங்கே துதித்து மகிழ்ந்து களி கூர்ந்து இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடப்படியான நாள். Thursday there will be feet washing communion service. வியாழக்கிழமை கால் கழுவி ராபோஜனம் இருக்கிறது at main church in மீஞ்சூர் 6 p.m. மாலை 6 மணிக்கு மீஞ்சூர் தலைமை ஆலயத்தில் நடைபெறும் 6 மணிக்கு. Friday there will be a Good Friday service, starts at 10:30. வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனை காலை 10:30 மணிக்கு ஆரம்பம். Hallelujah. And don't think Jesus didn't come. இயேசு மரித்து போயிட்டார் நினைக்காதீங்க. He has resurrected. அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். So that we are going to get the resurrection when Jesus comes. ஆகவே இயேசு வரும்பொழுது நாம் என்ன பண்ண போகிறோம்? உயிர்த்தெழப் போகிறோம். Hallelujah. This mortal body will go away and the spiritual body will be given to live with it forever and ever. இந்த அழிக்கிற சரீரமானது ஒழிந்து போக போகிறது, ஆவியின் சரீரம் உடுத்துவிக்கப்பட போகிறது அவரோடு கூட நித்திய நித்தமாய் வாழ்வதற்காக. Hallelujah. For that he has resurrected. அதற்காக தான் உயிர்த்தெழுந்தார். So the resurrection day, Sunday, is to be going to be celebrated at 6 a.m. in the main church. அங்கே தலைமை சபையிலே ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதல் ஆராதனை காலை 6 மணிக்கு ஆரம்பமாகும். ப்ளீஸ் ஜாயின் இட். அதில் கலந்து கொள்ளுங்க. If you are able to come and join. And wherever you are, praise God at that place. நீங்கள் எங்கே இருந்தாலும் கர்த்தரை அந்த வேளையிலே துதியுங்கள். வரக்கூடியவர்கள் without fail, please come and join. Our believers all should come to worship the Lord on the day of resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலின் நாளை நினைவு கூறும்படியான அந்த நேரத்தில் நம்முடைய சபையார் எல்லாரும் வந்து கலந்து கொண்டு அதை மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும். God is going to bless. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். May God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Hosanna.